ஹாய்! நான் மாசமா இருந்தப்ப இந்த மாங்காய் சோறுலாம் செஞ்சு தர ஆள் இல்ல. ஆனா அந்த வளகாப்பு நடத்துறப்ப அந்த மெனூல இந்த மாங்காய் சோறு வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டிக்கிச்சு. எங்க ஊர்ல எல்லாம் சீசன் அப்பதான் மாங்காய் கிடைக்கும். ஆனா இந்த ஒசூர்ல எப்பனாலும் மாங்காய் கிடைக்குது. ஆனா மாங்காய் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றாங்க. பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஃபுட் வீடியோலாம் வர அண்ணாக்கள்லாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி வீடியோ போடுவாங்க. இப்படி மாய மந்திரம்லாம் செஞ்ச உடனே கேஸ் உடனே பத்திக்கிறோம். சரி அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன். என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. உனக்கு தேவையான கோபி இதெல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. மாங்கான்னு சொன்னாலே நம்மளுக்கு பல்லுலாம் கூசிடும். இதுல மாங்காய் சோறு வாரையா? மாங்காவை சின்ன சின்ன பீசஸா கொஞ்சமாவும் அப்புறம் கொஞ்சமா துருவியும் எடுத்துக்கிட்டேன். ஏன் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டேன்னா சாப்பிட்றப்போ அதுக்கு அடிபடுறப்போ நல்ல டேஸ்டா இருக்கும். அதனாலதான் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயும் போல வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு துருவி வச்சிருந்த மாங்காய் அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும். நான் சாப்பாடை கொஞ்சம் குழகி விட்டேன். இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. உருளைக்கிழங்கு வச்சுதான் சைட்ல சாப்பிட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க.